இந்த புதிய மாதத்திற்குள்ளே அப்பா எங்களை நீர் நடத்தி கொண்டு வரும் கிருபைக்காக மக்களுக்கு செலுத்துகிறோம். அண்டவரே பாசோத்திருக்கிறோம், தேவனை நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தின் முதலாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வார்த்தையின் தகப்பனே நீர் ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. அப்பா சங்கீதம் 103 வாசித்தது போல ஆண்டவரே என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ஆண்டவரே நம்முடைய ஆத்மாவானது எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கும்படியாக உள்ளமானது முழு உள்ளத்தோடு அவரை ஆண்டவரே முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே முழு நம்பிக்கையோடும் என்னிடத்தில் ஆண்டவரே என்னை அன்பு கூறுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியா ஆண்டவரே அவரை முழு உள்ளத்தோடு அவரை நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரே அப்பா அப்பொழுதே அதை தாவீது எழுதி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் நன்மையினால் வாயை திருப்தியாக்கி ஆண்டவரே அப்பா நம் நோய்களை எல்லாம் ஆண்டவரே குணமாக்கி நம்முடைய பிராணனை எத்தனை அழிவுகள் உலகத்தை பார்க்கும் பொழுது எத்தனை விதமான அழிவுகள் சடுதியில் ஏற்படுகிறதா இருக்கிறது ஆண்டவரே, அதற்கெல்லாம் நம்மை விலக்கி காத்து ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். அந்த இரக்கங்களினாலே முடி சூட்டுகிறவர் ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அப்படி அங்கு முடி சூட்டி ஆண்டவரே நம்முடைய ஆண்டவரே அப்பா வயதுகள் ஆண்டவரே வாலிப வயது போல ஆக்குகிற தேவன் கடிதத்துக்கு சமானமாக ஆண்டவரே நம்முடைய ஆண்டவரே முதிர் வயதிலே நம்முடைய பலவீனங்கள் ஆண்டவரே உடல்கள் ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் ஆண்டவரே பலத்தை இழக்கும் நேரம் எல்லாம் கழுகை போல நமக்கு பலத்தை கொடுத்து எழுந்து நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. அவர் ஏனென்றால் அவர் சோர்ந்து போகின்றவனுக்கு பலத்தையும் சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படியாக தகப்பனே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி இயேசுவே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காக பாவங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்ல ஆண்டவரே, நாம் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அதை நாம் விட்டுவிடும் பொழுது ஆண்டவரே அவர் நம் மீது மன்னிக்க தயவுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆமாண்டவரே அப்பா சோத்திரிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எல்லாம் நம் பிள்ளைகளுக்கு நாம் எப்பொழுதும் ஆண்டவரே ஆமாண்டவரே நம் காரியங்களை எல்லாம் நாம் கற்றுத்தர வேண்டும். ஆண்டவரே உலகத்துல இப்படி எதேதோ காரியங்கள் வந்து விட்டன, பிள்ளைகள் எதையோ படிக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே அப்பா செய்த உபகாரங்களை நீ மறவாதே. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் இத்தனை உபகாரங்களை செய்தார் என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நமதை எடுத்து சொல்லும் பொழுது ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தருக்குள் வரும்படியாக விசுவாசிக்கும்படியாக அவர் யார் என்று தேடும்படியான காரியங்களை நாம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா சோத்திரிக்கிறோம். தேவனே நன்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த புதிய நாளுக்குள்ளே எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி இயேசுவே. நன்றி. இரவு உறங்குகிறோம், அதிகாலையில் விழிப்போம் எழுந்திருப்போம் என்பது ஆண்டவரே நிச்சயம் இல்லை இயேசு சுவாமி. அதெல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே முதலாவதாக இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை தந்ததற்காக மக்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. தேசத்தை ஆளுகிற பிரபுக்களை ராஜாக்களை ஆண்டவரே அப்பா எல்லாரையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏழு பிரேட்சம் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஏழு பிரேட்சை ஆளுகை செய்கிற எல்லா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தலைவர்களையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சந்ததிமார்கள் எல்லாரையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மற்ற நாடுகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நல்லாட்சியை ஆண்டவரே அப்பா அந்த தேசத்திலே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவரே உலகத்தில் பார்க்கும் பொழுது எங்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஆண்டவரே சண்டைகள் சச்சரவுகள் மனிதர்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா மத கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மக்களுக்குள்ளே ஆண்டவரே பிரிவினைகளை ஏற்படுத்துகிற ஆண்டவரே பாலிடிக்ஸ் தான் ஆண்டவரே உலகத்துல எங்கு நோக்கினாலும் நடந்து கொண்டு இருக்கிறதா இருக்கிறது. ஆனால் இந்த தேசத்திலேயோ ஆண்டவரே அப்படி இல்லாமல் ஆண்டவரே மக்கள் சமாதானத்துடன் ஆண்டவரே ஜீவிக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த தேசத்திலே எல்லாரும் அவருடைய தெய்வங்களை வழிபடக்கூடிய ஸ்தலங்களை ஆண்டவரே தந்திருக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அது போல எல்லாம் ஆண்டவரே அப்பா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாரையும் இந்த கரத்துல வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எல்லா அபிஷியல்ஸையும் இந்த கரத்துல வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிரைவேட் செக்டர்ஸ் ஆண்டவரே கவர்மெண்ட் செக்டர்ஸ் எல்லாரையும் இந்த கரத்துல
கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஆண்டவரே இனி வரும் காலங்களில் என்னென்ன காரியங்களை அவர்கள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள், எந்த விதமான ப்ராஜெக்ட் ஒர்க்களை அவர்கள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களையும் அவைகள் எல்லாவற்றையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே அப்பா நல்ல ஆட்சிகளை தகப்பனே அவர்கள் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கரமுடன் இருக்க தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி. இந்த தேசத்திலே எத்தனையோ மக்கள் வேலை வாய்ப்புகள் தேடி வருகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. வருகிறவர்களுக்கு ஆண்டவரே இந்த தேசத்திலே வேலை கிடைக்கும் என்று நம்பி வருகிறவர்களுக்கு ஏற்ற வேலை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே வேலை வந்து ஆண்டவரை கிடைக்காமல் அந்த கூட பார்க்கும் பொழுது ஆண்டவரே வேலை இல்லாமல் ஆண்டவரை எத்தனையோ ஆண்டவரே ஏஜென்சியை நம்பி வந்தவர்களுக்கு வேலை இல்லாமல் ஆண்டவரை உண்ணுவதற்கு கூட பணம் இல்லாமல் அவர்கள் கையிலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை தவிப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே இப்படியாக ஏமாற்றப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த உலகத்தை மனிதர்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் தான் மக்கள் எத்தனைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருந்தெல்லாம் ஆண்டவரே ஞானத்தோடு ஆண்டவரே ஜீவிக்க தகப்பனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. மக்கள் நன்றி இயேசுவே. அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா ஆண்டவரே அடுத்ததாக சுற்றியுள்ள எல்லா எமிரேட்ஸையும் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எமிரேட்ஸையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது போல எல்லா ஆண்டவரே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக சிரியா, லெபனான் ஆண்டவரே, பாலஸ்தீனியன், காசா ஆண்டவரே, ஒமன், யமன் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே, கத்தார் ஆண்டவரே அப்பா, சவுதி அரேபியா எல்லாவற்றையும் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த இஸ்ரேலுக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஈரானுக்கும் உள்ள ஆண்டவரே சண்டைகள் ஆண்டவரே நிற்கும்படியாக தேவனை கிருபை புரிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனியும் ஆண்டவரே இந்த தேசத்திலும் ஆண்டவரே சண்டைகள் மூலமாக தகப்பனே நீர் காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அத்ததாக ஆண்டவரே இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆண்டவரே ஆளுகை செய்கிற ராஜாக்களை ஆண்டவரே ஆண்டவரே பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தேசத்திலே இந்த சமீபமான காலங்களில் நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா இதோ வரப்போகிற ஆண்டவரே 2026 வரப்போகிற எலெக்ஷன்ல ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா எப்படி ஆகிலும் ஆண்டவரே தமிழகத்திலே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா இடத்தை பிடித்து விட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே செய்கிற கலவரங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மனிதன் ஆண்டவரே தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் எத்தனிக்கிறார்கள். ஆனால் இன்று அவருடைய ஆண்டவரே ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படுமானால் அவனுடைய ஆண்டவரே ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன ஆதாயம்? ஒன்றும் இல்லாமல் தானே. ஆனாலும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா செல்வன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தாங்களே எல்லா இடங்களையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக செய்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். சமீப காலமாக ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு ஆண்டவரே கோயிலிலே வேலை செய்யும் ஒரு செக்யூரிட்டி எப்படி ஆண்டவரை அடித்தே கொன்றார்கள் என்று சொல்லி அந்த 2 நாட்களாக அவனை அடித்து அவன் மீது ஒரு திட்டுப்படியை சுமத்தி ஆண்டவரே அவனை எப்படியாக அடித்துக் கொண்டார். அவங்க எப்படியாக அவன் துடித்திருப்பான் ஆண்டவரே. அது உடலிலே ஆண்டவர் காயப்படாத இடம் என்று ஒன்றுமே இல்லையாம் அவனுக்கு. அப்படி ஆண்டவரே மிளகாய் தூளை கரைத்து வாயிலே போட்டு அதை ஆண்டவரே குடிப்பதற்கு கூட அவனுக்கு தண்ணி கொடுக்காமல் ஆண்டவரே அவனுடைய பிற பொறுப்புகளில் எல்லாம் ஆண்டவரே மிளகாயை தூவி ஆண்டவரே அப்பா இப்படியாக அவனை ஆண்டவரே சித்திரவதை செய்து அந்த மகன் வலிப்பு வந்து இறந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா காவல்துறைகள் ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே அப்பா கடுமையாக இரக்கமற்றவர்களாக ஈவுகுணம் இல்லாதவர்களாக ஆண்டவரே நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு மேலிடத்திலிருந்து வருகிற பிரஷர் ஆண்டவரே ஏனென்றால் ஏதாயிலும் ஒரு கலவரத்தை உண்டாக்கி அதன் மூலியமாக ஆண்டவரே இந்த கவர்மெண்ட் ஆண்டவரே இப்படியாக செயல்படுகிறது என்று சொல்லி மக்களை திசை திருப்புவதற்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்தந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவரே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த மனிதர்களுக்கு ஆண்டவரே இருதயம் என்று ஒன்று உண்டா இல்லையா, இல்லை அந்த இடத்தில் கல்லே தான் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கவில்லை. ஆண்டவர் இருதயம் கல்லாக இருக்கிறதா என்று அறியவில்லை ஆண்டவர். இப்படியான கொடூரமான காரியங்களை அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா மீண்டுமாக நல்லாட்சியை தமிழகத்திலேயும் ஆண்டவரை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை தமிழகத்தை ஆண்டார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே மற்றவர்களும் ஆண்டவரை கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஆண்டவர் ஏன் இந்துக்களும் கூட ஆண்டவரை ஜீவிப்பது என்பது
ஆண்டவரே அப்பா மிகவும் இயலாத காரியம் ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனே இயேசுவே அப்பா எல்லா விஷயம் காண்கிறவரே அப்பா தேவனே மனம் இறங்குதல் வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். இப்படிப்பட்ட அரக்கர்கள் பிடியிலிருந்து மக்களை பாதுகாத்தரல வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல ஆட்சியை தரக்கூடிய ஆண்டவரே அப்பா தலைவர்களை தந்தரல வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கு நோக்கினாலும் ஆண்டவரே மக்கள் எப்படியாக ஏமாற்றப்படுகிறார்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா இந்தியாவிலே ஆண்டவரே அதிகமாக கோக்கையின் ஆண்டவரே என்கின்ற போதைப் பொருள் எப்படி அதிகமாக புழக்கத்திலே ஆண்டவரே பயன்படுத்தப்படுகிறது என்று ஆண்டவரே அதன் மூலமாக எவ்வளவு பெரிய பெரிய ஆண்டவரே செலிபிரிட்டிஸ் எல்லாரும் எப்படியாக ஆண்டவரே அதற்கு அடிமையாகி ஆண்டவரே அது அடிமையாகி ஆண்டவரே அவர்கள் போலீசாலை பிடிக்கப்பட்டு ஆண்டவரே சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள் என்றும் அதை விற்கிறவர்கள் ஆண்டவரே அவர்களை கைது செய்வதில்லை. ஆனாலும் அதை யாரிடத்திலிருந்து வாங்கி அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா விசாரணைக்கு உட்படுத்தி ஆண்டவரே அவர்கள் கஸ்டடியில் எடுத்து வைக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா சிறிதாக எடுத்துக்கொள்கின்ற அந்த கோக்கையின் ஆண்டவரே பின்பு அதற்கு அடிமையாகி அவர்களே அதை போய் நாடி தேடுகிற அளவுக்கு அதோட உடல் உறுப்புகள் அப்படியாக பாழாகி ஆண்டவரை கடைசியில் ஆண்டவரை அவர்கள் மென்டலி ரிட்டார்டடாக போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தங்களோட குடும்பத்தையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இதற்கடிமையாகி தங்களை தாங்களே கடைசியில மாய்த்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அதை சப்ளை செய்கிறவர்களுக்கு அதை பற்றி எல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆண்டவரே அவர்களுக்கு பொருட்கள் விற்பனையாக வேண்டும் ஆண்டவரே, அதனால் அவர்களுக்கு வருகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பண முதலீட்டை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தான் அவர்கள் அதிகமாக ஆண்டவரை கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இதனால வாலிப பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே சமீபத்துல கூட ஊர்ல கேள்விப்பட்ட ஆண்டவரை படிக்கிற பள்ளியிலேயே பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா இப்படியான போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி அவர்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் பிள்ளைகளோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவரை அடிமைகளாகி விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே அப்பா இதற்கெல்லாம் தேவனே அப்பா ஆண்டவரே அப்பா கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அது அந்த நாட்களிலும் பார்க்கிறோமே அப்பா நீதிபதிகளுக்கே ஆண்டவரே மிரட்டப்படுகிறார்கள் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் நியாயமான முறையிலே அவர்கள் தீர்ப்பு வழங்காமல் அவர்கள் சொல்லுகின்றபடி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் எல்லாம் நீதிபதிகள் எல்லாம் மிரட்டப்படுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். எத்தனையோ நீதிபதிகள் பணத்திற்காக ஆண்டவரே அப்பா ஆசைப்பட்டு ஆண்டவரே பணத்திற்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தீர்ப்புகளை எல்லாம் மாற்றி சொல்லுகிறவர்கள் எப்படியாக இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவரே இருக்கிறது என்றும் ஆண்டவரே அப்பா தான் ஆண்டவரே சத்தியம் செய்து ஆண்டவரே சத்தியம் நடப்போம் என்று சொல்லி ஆண்டவர் அதன்படி நடக்கிற ஆண்டவரே நீதிபதிகள் எல்லாம் மிரட்டப்படுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே இப்படியாக போய் கொண்டிருக்கிறது. இனி வருங்காலங்கள் எப்படியாக இருக்கும் என்று அறியோம். ஆண்டவரே காலங்கள் எல்லாம் நோக்கி பார்க்கும் பொழுது மிகவும் ஆண்டவரே பயமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமில்லாமல் ஆண்டவரே அப்பா அதிகமாக வரதட்சணை பிரச்சனைகள் ஆண்டவரே அதிகமாக தலைவிரித்து ஆடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சமீபத்துல கூட ஆண்டவரே ஒரு பெண்ணுக்கு ஆண்டவரே 300 பவுன் நகை விட்டு ஆண்டவரே 70 லட்சத்துக்கு காரு ஆண்டவரே 1.5 லட்சத்துக்கு கையில ரொக்கம் இன்னும் ஆண்டவரே எத்தனையோ சொத்துக்களையும் கொடுத்து அந்த பெண்ணை சென்ற வீட்டிலே ஆண்டவரே அவ்வளவு ஆண்டவரே டார்ச்சர்கள் ஆண்டவரே அப்பா செக்ஷுவலியும் ஆண்டவரே மன உளைச்சலும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் கொடுத்து அந்த பிள்ளை ஆண்டவரே பெண் பிள்ளை அவ்வளவு அழகான ஒரு பெண் பிள்ளை ஆண்டவரே அப்பா தன் உயிரையே மாய்த்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே 300 பவுன் அது இன்னும் பத்தவில்லை, இன்னும் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பெற்றோர்கள் பிள்ளை இழந்து அவர்கள் தவிக்கிற தொய்ப்புகள் ஆண்டவரே கேட்பதற்கு அவ்வளவு மனதை அவருடைய செய்கிற காரியங்களாக இருக்கிற அந்த பிள்ளை கடைசியாக அவங்க அப்பா கிட்ட பேசி அனுப்பிய ஆடியோக்களை கேட்கும் பொழுது இந்த பிள்ளை எப்படியாக அவர்களை இந்த பெண்ணை சித்திரவதைப்படுத்தி இருக்கிறார்கள் குடும்பமாக சேர்ந்து என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஐயோ அப்பா கர்த்தாவே இந்த உலகத்தை ஆண்டவரே பிள்ளைகளே வேண்டாம் என்று சொல்கிற காரியமாகத்தான் ஆண்டவர் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அவ்வளவு ஆண்டவர் இந்த பிள்ளையை ஆண்டவரை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். சமீபத்துல கன்னியாகுமரியில கூட இப்படியாக வரதட்சணையில எவ்வளவோ சௌரன் போட்டு கட்டி கொடுக்குறாங்க, அதுவும் பத்தலை என்று சொல்லி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இப்படியான காரியங்கள் அதிகமாக ஆனாலும் ஆண்டவரே அந்த பெண்ணை கல்யாணம் செய்த அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு இன்று வரை ஆண்டவரே எந்த விதமான ஒரு FIR இதுவும் பதியப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள்
കുറച്ച് செல்வாக்கு மிக்கவர்களும் பின்பலம் அரசியல் பின்பலம் உள்ளவர்களாக இருப்பதினாலே ஆண்டவரே அவர்கள் இதிலிருந்து எளிதிலே தப்பித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஆனாலும் ஆண்டவரே மேலிருந்து எல்லாவற்றையும் காண்கிற ஒருவர் இருக்கார். அவர் கொடுக்கும் தண்டனையிலிருந்து அவர்களால் ஒரு நாளும் தப்பித்துக் கொள்ள முடியாது. பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, ஆவியே, துணையாளரே, பயங்கள் நீக்கிவிட்டீர், எங்கள் பாவங்கள் போக்கிவிட்டீர், ஜெயமே உம் வரவால், ஜெபமே உம் தயவால், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, திடனும் தருபவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் பேசுகிறீர், சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் பேசுகிறீர், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீர், எக்காலம் ஊதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவின் நாமமதை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம், என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் தேவன் நீராஜா என்றும், பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவின் நாமமதை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசு தேவன் இயேசு ராஜா என்றும், பரிசுத்த தேவன் இயேசுவே, வல்லமை தேவன் இயேசுவே, கிருபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடுதே, கிருபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடுதே, வல்லமை இறங்கிடவே உம்மையை தொழுதிடுவோம், வல்லமை இறங்கிடவே
தேவன் இயேசுவே, வல்லமை தேவன் இயேசுவே. உம்மை போல் நான் தேவன் இல்லை பூமியில் பணிந்திடவே, உம்மை போல் தேவன் இல்லை பூமியில் பணிந்திடவே. அற்புத தேவன் நீரே என்றென்று தொழுதிடுவோம், அற்புத தேவன் நீரே என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் இயேசுவே, வல்லமை தேவன் இயேசுவே, மேலான தேவன் இயேசுவே, மேலான நாமம் அதே, மேலான தேவன் இயேசுவே, மேலான நாமம் இதே. மாந்தர்கள் பணிகிறாரே உம்மையை தொழுதிடுவோம், மாந்தர்கள் பணிகின்றாரே உம்மையை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் இயேசுவே, தேவன் இயேசுவே, சத்திய பாதைதனில் நித்தமும் நடத்திடவே, சத்திய பாதைதனில் நித்தமும் நடந்திடவே. உத்தம தேவன் இயேசு உம்மையை தொழுதிடுவோம், உத்தம தேவன் இயேசு உம்மையை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் இயேசுவே, வல்லமை தேவன் இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகதான் வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வனாந்திர பாதையில் வழியை காட்டினார் ஸ்தோத்திரி, வாதை நேரத்தில் வைத்தியரானார் ஸ்தோத்திரி. வனாந்திர பாதையில் வழியை காட்டினார் ஸ்தோத்திரி, வாதை நேரத்தில் வைத்தியரானார் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, சோத்தரி சகாயம் செய்யும் கண்மலையானதால் சோத்தரி, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமானதால் சோத்தரி, சகாயம் செய்யும் கண்மலையானதால் சோத்தரி. ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, சோதனை நேரத்தில் ஜெயத்தை தந்தார் ஸ்தோத்தரி, சோர்வின் வேளையில் சத்துவம் தந்தார் ஸ்தோத்தரி, சோதனை ஜெயத்தை தந்தார் ஸ்தோத்தரி, சோர்வின் வேளையில் சத்துவம் தந்தார் ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, துன்பத்தின் நேரத்தில் இன்பமாய் வந்தார் ஸ்தோத்தரி, துயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்தரி, துன்பத்தின் நேரத்தில் இன்பமாய் வந்தார் ஸ்தோத்தரி, துயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் பரிசுத்த ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும்
ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே காணி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே காணி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் பரிசுத்த ஆவியே ஆவியானவரே ஆற்றல் தருபவரே ஆவியானவரே ஆற்றல் தருபவரே தேற்றரவே துணையாளரே விண்ணக தூபமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே அக்கினியானவரே அன்பின் ஜுவாலையே அக்கினியானவரே அன்பின் ஜுவாலையே ஆசீர்வதியும் ஆரவணையும் ஆன்மீக தீபமே ஆசீர்வதியும் ஆரவணையும் ஆன்மீக தீபமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நன்றி இயேசுவே இந்த நாளிலும் கூட தேவ செய்திக்கு நேராக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிய வேண்டும் என்பதே தேவனுடைய வாஞ்சியாக இருக்கிறது. ஏனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாளர். ஹல்லேலூயா. ஆகையால் தான் தேவன் பரமேறி போகும்போது நான் தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு நீதி நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி உங்களை சத்தியத்துக்குள் நடத்தி நித்தியத்துக்குள் அழைத்து செல்வார் என்று சொல்லி கொடுத்து போனார். ஏனென்றால் பரிசுத்த ஆவி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஆகையால் தான் ஆண்டவர் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஞானப்பாட்டினால் சங்கீதனால் கீர்த்தனால் ஒருவருக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியான துணை இல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா இந்த காலங்களில் தேவனை நாம் காண்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவரே தேவனுடைய கிருபையை நாங்கள் பெற்று வாழ்கிறோமா? ஆமென். தேவனுடைய தயவை பெற்று வாழ்கிறோமா? தேவனுடைய இரக்கங்களை பெற்று வாழ்கிறோமா? தேவனுடைய ஆமாண்டவரே கிருபையினால் சுகத்தை பெற்று வாழ்கிறோமா என்று எல்லாம் நாங்கள் உணர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி நமக்கு உதவி தேவை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாமல் இவைகளெல்லாம் நாங்கள் அறிய முடியாது. பரிசுத்த ஆவியினால் நமக்குள் இடைப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் எப்போது இருக்க வேண்டும். ஆகையால்தான் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை ஆமாண்டவரை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆகையால் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நம்மளோடு பேசும்போது கூட சொல்றார், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் உங்களுக்கு மன்னிக்கணும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் பேசினாலும் அது உங்களுக்கு மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா. ஆகையால் பரிசுத்த ஆவியானவரை நாம் கனப்பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. ஆகையால் தான் ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவி எங்களை விட்டு எடுப்படாமல் நிலவரமான இவர்களுக்குள் புதுப்பீங்க. ஆமாண்டவரே பாவங்களை பாரத பரிசுத்த பாவங்களை வெறுத்து பாவிகளை நேசிக்கிறவரே, குறைவுள்ளவனாலும் கூடவே இருக்கிற நெருந்த நாளை முறிக்காதவரே, அம்மையே ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிகளை விட்டு எடுப்படாமலும் நிலவரமான ஆவிகளுக்குள் புதுப்பீங்க என்று வேண்டிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருப்பதை நாங்கள் எப்படி உணர முடியும் என்பதை ஆமாண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் நமக்கு எவ்விடத்திலெல்லாம் எந்த நேரத்திலெல்லாம் எந்த சூழ்நிலையெல்லாம்
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதே பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குத்தத்தங்கள், பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சுதல், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா ஆம் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் சில அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். யோவான் 14:26 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்கு எவ்வளவு உண்மை, ஆண்டவர் எவ்வளவு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து தேவனுடைய சித்தங்களை திட்டங்களை இயேசு கிறிஸ்துவானவர் அறிந்து பிதா தாம் அனுப்ப போகிற என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியை தேற்றவாட எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. உண்மைதானே? இந்த காலங்களில் வேத வசனங்களை வேத வார்த்தைகளை தியானிக்கும் போது நமக்கு எம்மாவூர் சீசரோடு ஆமாண்டவர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் ஆமான் மெய்யான இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவர் சீசர்களோடு கடந்து போகும்போது அல்லேலூயா, அல்லேலூயா அந்த இடத்தில் அவர்கள் பேசிக்கொண்டு ஆண்டவர் ஒரு மனதோடு போய்கொண்டிருக்கும் போது அவர் மறைந்து போன பிறகு ஆமே அவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருந்தாரே என்று அவர் நமக்கு நம்முடைய இருதயம் கொண்டு விட்டு எரியவில்லையா என்று அவர்களுக்குள் உணர்வு உள்ளது. ஆமே அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியை நாங்கள் நாட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேலே நேடுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஞானத்தை தாருங்க, ஞாபக சக்தி தாருங்க, தெளிந்த புத்தி தாருங்க. உன்னதத்தின் வல்லமையில இடக்கட்டுங்க. உம்மால் என்று எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று அவரை அண்டிக் கொள்ளுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன் என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியை தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று. அல்லேலூயா. எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. அடுத்ததாக யோவான் 15:26 எடுத்து கூட வாசிப்போம். பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வைத்த அன்பை எவ்வளவு விவரமாக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்து வைக்கிறார். அல்லேலூயா. பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாய் சத்திய ஆவியானவர் தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 தேவாதி தேவனே ஆகதான் ஆண்டவரே பிதாவின் ஆழங்களையும் சித்தங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ஆழங்களையும் சித்தங்களையும் நோக்கங்களையும் இயக்கங்களையும் புரிந்தவர் ஒரே பரிசுத்த ஆவியானவர். ஆகதான்